சரித்திரத்துல எத்தனையோ அரசர்களை பற்றி படிச்சிருப்போம். ஆனா தன் மண்ணுக்காகவும் தான் வளர்த்த கால்நடைகளுக்காகவும் ஒரு தனி மனிதன் ஆயிரக்கணக்கான வீரர்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 1100 வருஷத்துக்கு முன்னாடி பல்லவ நாட்டு எல்லையில ரத்தமும் சதையுமா நடந்த ஒரு நிஜமான போர்க்கதை. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ மன்னன் நந்திவர்மன் ஆட்சி காலம். தொண்டை மண்டலத்தின் எல்லையில் இன்றைய திருவண்ணாமலை செங்கம் பகுதி ஓர் அடர்ந்த காடு சூழ்ந்த கிராமம். அங்கே வாழ்ந்த மக்கள் தங்களின் கால்நடைகளை ஆனிரை தான் மிகப்பெரிய செல்வமாக கருதினார்கள். அண்டை நாட்டு படைகள் அடிக்கடி இந்த மாடுகளை கவர்ந்து செல்ல வரும். அப்படி ஒரு இக்கட்டான சூழலில் உருவானவன்தான் நம் கதையின் நாயகன் பொன்னன். பொன்னன் ஒரு சாதாரண காவல் வீரன் அல்ல. அவன் அந்த மண்ணின் நாடித் துடிப்பை அறிந்தவன். ஒரு நாள் நள்ளிரவில் ஊரே தூங்கிக் கொண்டிருக்கும் போது பக்கத்து நாட்டுப்படையினர் ஆயிரக்கணக்கான மாடுகளை கவர்ந்து செல்கிறார்கள். ஊர் மக்கள் செய்வதறியாது திகைக்க பொன்னன் தன் கையில் இருந்த குருவாள் மற்றும் வளரியை ஏந்தி தனி ஆளாக புறப்படுகிறான். அவன் பின்னால் வெறும் 4 இளைஞர்கள் மட்டுமே செல்கிறார்கள். காட்டின் நடுவே எதிரி படைகள் மாடுகளை ஓட்டிச் செல்லும் போது பொன்னன் அவர்களை வழிமறிக்கிறான். என் மண்ணின் ஒரு புல்லை கூட நீங்கள் எடுத்துச் செல்ல முடியாது என்று முழங்குகிறான். இருட்டில் நடக்கும் அந்த போரில் பொன்னன் மின்னல் வேகத்தில் தாக்குகிறான். எதிரிப்படை தளபதி அவனது வீரத்தை பார்த்து வியக்கிறான். பொன்னனின் உடலில் பல இடங்களில் வெட்டு காயங்கள், ரத்தம் ஆறாய் பாய்கிறது. போரின் உச்சத்தில் எதிரி நாட்டு தளபதி பொன்னனை நோக்கி ஒரு நயவஞ்சகமான அம்பை எய்கிறான். அது பொன்னனின் மார்பை துளைக்கிறது. ஆனால் பொன்னன் அதை பற்றி கவலைப்படாமல் தன் மார்பில் பாய்ந்த அந்த அம்பை பிடுங்கி அதையே ஆயுதமாக மாற்றி அந்த தளபதியை கொல்கிறான். தன் உயிரை விட தன் மண்ணின் செல்வம், மாடுகள் முக்கியம் என்று அவன் காட்டிய அந்த வீரம் எதிரி படையையே பின்வாங்கச் செய்கிறது. எல்லா மாடுகளையும் மீட்ட பிறகு ஊர் எல்லைக்கு வந்து பொன்னன் சரிந்து விழுகிறான். அவன் உயிர் பிரியும் தருவாயில் ஊர் மக்கள் அவனிடம் ஓடி வருகிறார்கள். அவன் அவர்களிடம் சொன்ன கடைசி வார்த்தை, என் மாடுகள் பாதுகாப்பா இருக்கா என்பதுதான். அவனது வீரத்தை பாராட்டி அந்த ஊர் மக்கள் அவன் விழுந்த இடத்திலேயே ஒரு நடுகல் நட்டார்கள். அந்த நடுகல்லில் பொன்னன் கையில் வாளுடனும் அவன் காலடியில் அவன் வளர்த்த நாயுடனும் செதுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு அரிய வரலாற்றுச் சான்று. இன்று நாம் அந்த நடுகல்லை ஒரு சாதாரண கல்லாக பார்க்கலாம். ஆனால் அதன் பின்னால் இருக்கும் ரத்தம் தோய்ந்த சரித்திரம் இதுதான். வீரம் என்பது பெரிய போர் வீரர்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. தன் மண்ணையும் மக்களையும் காக்கும் ஒவ்வொரு சாதாரண மனிதனும் மாவீரன்தான். இன்னைக்கும் அந்த நடுகள் நமக்கு சொல்ற பாடம் ஒண்ணுதான். வீரம்ங்கிறது ஆயுதத்தில் இல்ல, நாம காக்கிற மண்ணுல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மாவீரர்களுடைய வரலாற்றையும் அவங்களுடைய ஆவிகளுடைய கதைகளையும், அதாவது அந்த மண்ணில் இன்றும் உலவும் வரலாற்று தேடல்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நந்திவர்மன் காலத்திலே தொண்டை மண்டல எல்லையிலே ஆனிரை காக்கும் காவல் வீரன் பொன்னன் என்றொரு இங்மானவன். நள்ளிரவிலே பகைவர் வர ஆனிரை கவர்ந்து செல்ல குருவாளேந்தி வளரி சுழற்றி தனியாளாக புறப்பட்டான். மார்பில் அம்பு பாய்ந்த போதும் அதை ஆயுதமாக்கி வென்றான். என் மாடுகள் பத்திரமா என்றே உயிர் நீத்தான். பொன்னனின் வீரம் வாழ்க, நடுகல்லாய் உயர்ந்து நிற்க.